உங்களுடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு தற்பொழுது கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே உள்ளடங்கியிருக்கின்ற கலசப்பாக்கம் தாலுகா அலுவலகம் 50 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ள ஆரணி கோட்டாட்சியர் அலுவலகத்தினுடைய எல்லைக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற திருவண்ணாமலை கோட்டாட்சியர் அலுவலக எல்லைக்குள் மாற்றி தருமாறு உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினருடைய கோரிக்கை, இப்போது மக்கள் கணக்கெடுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது முடிந்தவுடனேயே உங்கள் கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு அரசு முனைப்பாக நின்று செயல்படுத்தும். மாண்புமிகு உறுப்பினர் என் நடராஜ். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்களுக்கு வணக்கம். வருவாய்த்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கையின் மீது விவாதத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த பேரவை துணைத் தலைவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்களே, சத்துணவு தந்த சரித்திர நாயகன் மனிதர்கள் மட்டுமே வகித்து வந்த மணியம் என்ற மதிப்பு பதவியை சாமானியர்களும் வசிக்கும் வண்ணம் கிராம நிர்வாக அலுவலர் எனும் பதவியை உருவாக்கி சாதனை மனிதர் உழைக்கும் மக்களுக்கு உடன் பட்டா கொடுத்து வீடு கட்டி கொடுத்த பொன்மனச்செம்மல் ஊர்தோறும் அடிகுழாய் அமைத்து கொடுத்த எங்கள் வீட்டு பிள்ளை அன்றும் இன்றும் என்றும் இரட்டலைக்கு தந்த புரட்சி எம்ஜிஆருடைய ஆசியோடும் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்களே, மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று சொல்லால் மட்டுமல்ல செயலாலும் வாழ்ந்து காட்டிய சிங்கப்பெண், தாலிக்கு தங்கம், தங்கத்தாரகை, பெற்றோரை கைவிட்ட பிள்ளைகளுக்கும் அன்னையென அரவணைத்து தொட்டில் குழந்தை திட்டம் கொடுத்து வந்த தாயுமானவர். தாயுள்ளும் கொண்டதனால்தான் அவரை அன்னை தெரசாவால் பாராட்ட பெற்றவர். தாயுள்ளத்துக்குள்ளேயும் சிங்கம் என கட்சிக்கும் செம்மகங்கள் கொண்ட இரும்பு பெண்மணி புரட்சி அம்மாவர்களை வணங்கி ஆசியோடும் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்களே, அம்மாவின் அற்புத ஆட்சிக்கு பின்னர் தமிழகமே தத்தெடுத்து கொண்டிருந்த வேளையில் நமக்கு கிடைத்த வாய்ப்பையும் பொறுப்பையும் உணர்ந்து 4 ஆண்டுகளில் நல்லதோர் ஆட்சி செய்து குடிமரா திட்டம், அவனாசி அத்திகோடு திட்டம் என்ற விவசாயிகளுடைய நலன் காத்த விவசாயிகள் கொரோனா காலத்தில் வேலையின்றி வீட்டுக்குள் முடங்கி கிடந்தோருக்கு குடும்ப நல அட்டன் மூலம் ஓராண்டுக்கான உணவுப் பொருட்கள் வழங்கி பசி என்னும் அரக்கன் அணுகா வண்ணம் மக்கள் காத்த ஒப்பற்ற தலைவராம். இவை மட்டுமா, மாணவர் கல்வி மேம்பாட்டிற்கு விலையில்லா மடிக்கணனி, 11 மருத்துவக் கல்லூரிகள், 6 சட்டக்கல்லூரிகள், 36 அரசு கல்லூரி என கல்வி நலன் காத்திட்ட காவலராய் தமிழ்நாடு அதிக கடன் இல்லாத மாநிலமாய் திறமையோடு செயல்பட்ட புரட்சி எடப்பாடி அவர்கள் இனி எந்த தேர்தல் வந்தாலும் புரட்சி எம்ஜிஆர், புரட்சி அம்மாவுடைய அவருடைய ஆசையோடு புரட்சி எடப்பாடி அவர்கள் மீண்டும் தமிழக முதல்வருக்கு ஆணைக்கிணங்க அவருடைய ஆணைக்கிணங்கவும் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்களே, காங்கயம் தொகுதி சுதந்திரம் வாங்கிய காலத்திலிருந்து நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 2வது முறை வெற்றி இல்லை என்ற எண்ணத்தை முறியடித்து கழகத்தின் ரத்தங்களுக்கும் காங்கேயம் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் தொகுதியில் உள்ள தோழமை கட்சி அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அனைத்து பொது அமைப்புகளுக்கும் அனைத்து வணிக தோழர்களுக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் 2வது முறை வேட்பாளராக எனக்கு வாய்ப்பு கொடுத்த கழக பொதுச்செயலாளர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக எனக்கு எல்லா வகையிலும் இருந்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்களுக்கும் எனது நன்றி, எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்களே, வெள்ள அடிச்சாதீங்க, சீக்கிரம் பிடிச்சார். நான் உங்களை பார்த்து துணைத் தலைவர் பார்த்துருக்கேன். இருக்கு டைம் இருக்கு, பேசுங்க. காங்கயம் தொகுதியில் நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். காங்கயம் தொகுதியில் வெள்ளோவயல் ஒன்றியம், வெள்ளோவயல் நகரம், முத்தூர் பேராட்சி பகுதிகளை இணைத்து வெள்ளோவயல் தனி தாலுகாவிடம் சொல்லி 10 ஆண்டு காலமாக அந்த கோரிக்கை இருந்தது. அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று செய்யுமாறு கேட்டுக்கொண்டு, அதே போல காங்கயத்தில் உள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பணியமர்த்த வேண்டும்.
இம்மருத்துவமனைக்கு புதிய பிணவரை கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிணவரை இருக்கின்றது. அந்த பிணவரைக்கு நம்முடைய மக்கள் நல்வாழ்வு அமைச்சர்கள் செய்வோம் கேட்டுக்கொண்டு புதிய பிணவரைக்கு கட்டடம் கட்டித்தர மாண்பு அமைச்சர்களை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்களே, மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்களே, இந்தியாவில் ஒரே நாடு ஒரே வரி சிஎஸ்டி வந்த பிறகு தேங்காய் மற்றும் தேங்காய் கொப்பரைக்கு 1% சேவை வரி செஸ் அண்டை மாநிலங்கள் வசூலிப்பதில்லை. ஆனால் தற்பொழுது வரை தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ளது. எனவே வரி முற்றிலும் நீக்கி விவசாயிகளுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தொகுதியில் அனைத்து பகுதிகளிலும் 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டது. ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு பல இடங்களுக்கு மும்முனை மின்சாரம் வழங்கப்படாமல் உள்ளது. எனவே விவசாயிகளின் நலன் கருதி தமிழ்நாடு முழுவதும் 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க உதவுமாறு மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்களே, வெள்ளகோயில் பகுதியில் அமைந்துள்ள வட்டமலைக்கரை அணைக்கு மழை காலங்களில் அமராவதி ஆற்றிலிருந்து வரும் உபரி நீரை நீராட்டம் செய்து பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் வாழ்வாதாரத்தை